நீங்கள் அவங்கள பேசாமல் நிராகரிச்சிங்கன்னா அந்த அன்பு கொஞ்ச நாள் பார்த்துட்டு உங்களை விட்டுட்டு மிஸ் ஆகி போகும்போது நீங்கள் திருப்பி அந்த அன்பு உங்ககிட்ட உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. கூடும் அளவும் ஒருத்தங்க அன்பாக இருந்தாங்கன்னா அவங்கள அலட்சியப்படுத்தாதுங்க, அழிய விடாதீங்க. நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம மனசை காயப்படுத்தும் போது அவங்கள திட்டவும் முடியாது, அவங்க மீது கோபம் பட முடியாது. இப்படி ரெண்டு கட்ட நிலைமையில சில டைம் நம்ம இருப்போம். ஒருத்தங்க நம்மளை அவமதிக்காங்கன்னா அந்த இடத்துல காத்திருந்து திருப்பி அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்வதும் தவறு. இதே மாதிரி நம்ம அன்பை அலட்சியம் படுத்தவங்க கிட்ட தேடி போய் அந்த அன்பை கொடுக்கறதும் தவறு. இதை நல்லா புரிஞ்சாலே வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடச்சிரும். ஒருத்தங்க நம்மளை வெறுத்துட்டு போனாங்கன்னா திருப்பி அன்பு காணிக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அன்பை அலட்சியப்படுத்திட்டு போகிறாங்க பாருங்கள், அவங்க தொடர்பு கொள்ளதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஏன்னா அவங்க வேணும்னே அலட்சியப்படுத்துகிறாங்க. உங்களை ரொம்ப அன்பாக நேசித்த உறவு உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் உங்களை அலட்சியப்படுத்திட்டு போனாங்கன்னா, பேசாமல் போனாங்கன்னா தேடி மட்டும் போவாதீங்க. அவங்க உங்களை தேடி வர்றது மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க.